கண்ணாக நின்றாயே அழகழகா என்ன கூட்டி எங்க போற கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு பாருங்கடி பொண்ண பாருங்கடி வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி ஒன்னாயிருச்சு மேல
சத்தம் கெட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மணம் ஏறிடுச்சு, மஞ்சள் நேரம் கூடிருச்சு. தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே, தந்தர 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 தந்தானே. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு, மதுரை மல்லிகைப்பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்குமப்பூ மயக்க. கடலுக்க நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்பரத கண்டமிதில் தத்தனம் மதிசிறந்த தாவிதனல் திருநாடும் தரிதரும் திலகமும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புறமணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே சீரமை சிறந்து செயமறந்து வாழ்த்துமே வாழ்த்துமே வாழ்த்துமே. நன்றி. நிகழ்ச்சிகள் துவங்க உள்ளன. இந்த மணவிழா நிகழ்ச்சியினை எங்களுடைய குடும்ப மூத்த சகோதரர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் குடும்பத்தினர் தலைமையேற்று இந்த மணவிழாவினை நடத்தி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்க எங்கள் குடும்ப இளைய சகோதரர் திரு மு கணேசன் அவர்கள் குடும்பத்தினர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். அடுத்தது எங்களுடைய சம்பந்தி வீட்டின் சார்பில் திருமதி தமிழ்ச்செல்வி அசோகன் குடும்பத்தினர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். இந்த தலைமை முன்னிலை இதனைத் தொடர்ந்து வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக எங்களுடைய மூத்த மகன் மருமகள் திலகா உதயகுமார் அவர்களும் உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்வார்கள். இந்த நிகழ்ச்சியினர்களை தொடர்ந்து என்னென்ன வருகிறது என்று சொன்னால், வரவேற்புரைக்கு அடுத்ததாக கடவுள் வேண்டுதல். இந்த திருமணம் கடவுள் மறுப்பு திருமணமோ சாதி மறுப்பு திருமணமோ அல்ல. இது நம்முடைய விருப்பத்திற்கேற்ப நாம் அமைத்து கொண்ட ஒரு நல்ல திருமணம். இந்த திருமண முறையில் தமிழ்த்தாய் வாழ்த்து, தலைமை உரை, முன்னிலை, வரவேற்புரை, கடவுள் வேண்டுதல் என்று சொல்லுகிற போது அவரவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு விருப்பமான கடவுளை மனதிற்குள்ளே 2 மணித்துளிகள் வணங்கி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறவும் இந்த மணமக்கள் வாழ்வாங்கு வாழவும் வாழ்த்த வேண்டும். அதுதான் இந்த கடவுள் வேண்டுதலுடைய நிகழ்ச்சி. அடுத்ததாக சுய அறிமுகம் இருக்கிறது. சுய அறிமுகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயர், தங்கள் வகைக்கு என்ன பணிபுரிகிறீர்கள், உங்கள் குடும்பம், இதையெல்லாம் ஒவ்வொருவராக சுய அறிமுகத்தில் சொல்ல வேண்டும். அடுத்தது பெற்றோர் குடும்பத்தினரை வணங்குதல். மணமக்கள் அவரவர்களுடைய பெற்றோரையும் அவர் குடும்பம் சார்ந்தவர்களையும் வணங்க வேண்டும். அது மணமகன் மணமகள் 2 பேருடைய பெற்றோர்களையும் மணமக்கள் வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும். அடுத்ததாக அந்த மணமக்கள்
பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு மரியாதை தந்து அவர்களை வாழ்நாள் வரையிலும் முழுமையாக பாதுகாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு குடும்பத்திலே மூத்தவர்களாக இருக்கின்றவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதுதான் இந்த மணமகன் மணமகள் பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடியது. அதிலே அவர்கள் உறுதிமொழி அளிக்க வேண்டும். அடுத்ததாக மணவிழா நிகழ்ச்சியாக மணமக்கள் மாலை மாற்றிக்கொள்ளுதல், அடுத்தது மங்கள நாம் சூட்டுதல், அடுத்ததாக வாழ்த்துறை வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் ஒவ்வொருவராக வாழ்த்துறை வழங்க வேண்டும். அதற்கு பின்னால் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கின்ற வகையில் மணமகள் வீட்டாரின் சார்பிலே அவருடைய தாய்மாமனும் அக்கால் கணவரும் ஆகிய திரு என் சிட்டிபாபு அவர்கள் உங்களை எல்லாரும் வரவேற்று வாழ்த்தி மகிழ்வார்கள். அடுத்ததாக இந்த விழாவினுடைய நிறைவுரையாக நன்றியுரை நவில இருக்கிறேன். இதுதான் இந்த நம்முடைய மணவிழா நிகழ்ச்சியுடைய தொகுப்பு. இப்பொழுது வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேரையும் எங்கள் மருமகளும் மகனும் வரவேற்று மகிழ்வார்கள். வரவேற்புரை திலகா உதயகுமார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் திருமண இல்ல விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரி சகோதரிகளே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பினை ஏற்று சிறப்பித்திருக்கின்ற உங்களை அன்புடன் வரவேற்று பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மணமக்கள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துமாறும் தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்று மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் நன்றி. இதைத் தொடர்ந்து அனைவரும் அவரவர் விருப்ப கடவுளை மனதில் வேண்டுதல். 2 நிமிடங்கள். பெரிய தந்தை, நான் பரவான் போக்குவரத்துக்கு ஓய்வு பெற்று இருக்கேன். என்னுடைய பெயர் கணேசன். இந்த ஆர்மாமாவுடைய சிறிய அண்ணன் வசந்தகுமார் அவருடைய சிறிய பிரிப்பா. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்து பணி ஓய்வு பெற்று இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னாவரம் கிராமத்தை சேர்ந்தவன். ஆசிரியராக பணிபுரிகின்றேன். மாமாவுக்கு தாய்மாமன் மகன் ரேணு என்னுடைய பெயர். ஆசிரியராக பணிபுரிகிறேன். திரு சிட்டிபாபு அவர்கள் மணமகளின் தாய்மாமன் அக்கால் கணவர். அவர்கள் சொந்த தொழில் புரிகிறார். ஆவடி பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வசித்து வருகிறார். நீங்க சொல்லுங்க. என் பேர் பொன்னுசாமி. நீங்க யாருக்கு சொல்லுங்க. மோனிஷாவுடைய தம்பி. கணேசன் அவரோட பையன், சின்ன பையன், பெரிய பையன் காலில் இருக்காரு. ஆனந்த் சொல்லிட்டு அட்மிட் பண்ணி கூட திரு கணேசன் அவர்களோட பெரிய மகன்
வசந்தோட அண்ணன். மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் காணொலி வாயிலா பாக்குறதுல, இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல. ஸோ அவர் வந்து யூஎஸ்ல இருக்காரு, நான் வந்து பிரிட்டானியாவில் ஒர்க் பண்ணுறேன், சென்னையில் தான் இருக்கேன். அடுத்து வினோத்குமார். வணக்கம். நான் வசந்தோட நெருங்கிய நண்பர். கடந்த ஒரு 20 வருஷமாக இருக்கு சார். ஸோ நான் வந்து ராணேந்திர கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ மணமக்களுக்கு என்னோட வாழ்க்கை. கோமேதக் ராஜா, உதயகுமாரோடைய நெருங்கிய நண்பன், வசந்துடைய மிக நெருங்கமான நண்பன். ஊர் கோயம்புத்தூர் பக்கம், உடுமலைப்பேட்டை பக்கம், பெதப்பம்பட்டி. ஃபோட்டோகிராஃபி பண்றேன், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் பார்த்தா அதோட கே. சுப்பிரமணியன். நான் காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். மணமகன் மணமக்களுக்கு என்னுடைய நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராணுவத்தில் பணிபுரியும் சொல்லிட்டீங்களா? சரி, என் ஊர் மானாமதி கண்டிகை சாரோட நெருங்கிய நண்பராக இருக்கிறேன். அடுத்தது இவங்க என்னுடைய திருமதி யசோதா சுப்பிரமணியன் அவர்கள். இவங்க என்னுடைய பெரிய அண்ணி. அடுத்தது என்னுடைய திருமதி ஏமலதா கணேசன் அவர்கள். அவர்கள் என்னுடைய சிறிய அண்ணி. அடுத்ததாக எங்களுடைய உதயகுமாருடைய மாமியார், எங்களுடைய சம்பந்தி திருமதி கமலமணி தனுசு அவர்கள். அடுத்ததாக விஜயா சொல்மா. அடுத்ததாக திருமதி விஜயா அவர்கள். விஜயா அவருடைய பெயர் வந்து ராஜேஸ்வரி சுப்பிரமணியம், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மற்றும் காவல்துறை அலுவலர். அவருடைய துணைவியார் எங்களுடைய மகள். அடுத்ததாக திருமதி கனகா அவர்கள், திருமதி கனகா ரேணு அவர்கள், எங்களுடைய தாய்மாமன் மகனுடைய மனைவி மருமகள். அடுத்ததாக இவர் வந்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா? மணிகண்டன் சொல்லுங்க. மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மணிகண்டன். நான் திலகாவோட தம்பி, அவங்களோட உறவினர். டிசைன் இன்ஜினியர் இருக்கேன். நன்றி. அடுத்து நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இவர் என்னுடைய சம்பந்தி திருப்பூர் தனுசு, ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள். சொல்லுங்க. திலகாவோட அப்பா ரிட்டையர்டு விஏஓ தனுசு. சதானந்தம் நீ சொல்ல ஆசிரியாக சாரோட பக்கத்தில் தமிழ் சொல்லலாம். சொல்லு சொல்லு. குவியரசன். வசந்த் மாமாவோட எனக்கு வந்து வசந்த் மாமா வந்து மாமா. நான் வந்து சுப்பிரமணிய விஜயோட பையன். HDFC வங்கியில வேலை பார்க்குறாரு. ஆக்சிஸ் பேங்க். இவங்க வந்து திருமதி தீபிகா புவியரசன். அவர்களும் ஒரு பாக்கியலட்சுமியில வேலை பார்க்குறாங்க. இவர் வித்யாசாகர். என் பேர் வித்யாசாகர். வசந்த் மாமாவுக்கு அக்கா பையன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் வந்து 6 கிளாஸ். சொல்லு. எம்டிசில பாலிய நண்பர், குடும்ப நண்பர், கிராமத்து தோழர். இவர் வந்து எம்டிசில மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். தற்பொழுது வந்து பம்மல்
பொய்ச்சலூரில் குடியிருக்கிறார். நான் மோனிஷாவோட சிஸ்டர். என் பேர் ஜெசிகா. நான் வந்து மோனிஷாவோட அக்கா. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் ஐலா. அம்மா நான் தமிழ்ச்செல்வி. என் பேரு மோனிஷாவுடைய அம்மா. தெரியுமா? நான் மோனிஷா அக்காவோட தம்பி. மணமக்கள் வாழ்த்து. இவர் வந்து திரு அசோக் ஓட்டுநராக இருக்கிறார். எங்களுடைய குடும்ப நண்பர். எல்லாமே இவர் எங்களுடைய ஆத்மார்த்த நண்பர். வசந்துக்கு ரொம்ப மிக நெருங்கிய நண்பர். மேற்கு தாம்பரத்தில் குடியிருந்து வருகிறார். வணக்கம் சொல்லுங்க. என் பேர் சிவராமன். நான் ஆறுமுகம் சாரோட நெய்பர். We are all living there for more than 20 years. என் அசோகன் தமிழ்ச்செல்வி இணையரின் மகள். மோனிஷா என்னும் நான் எங்களது பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் மூத்தவர்களையும் மதித்து நடப்பேன் என்றும் பெற்றோர்களை போற்றி கண்ணியத்துடன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். உறுதிமொழி. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் நாள் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் பொத்தூர் கிராமம் என் அசோகன் தமிழ்ச்செல்வி இணையரின் மகள் மோனிஷா என்னும் நான் எங்களது பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் மூத்தவர்களையும் மதித்து நடப்பேன் என்றும் பெற்றோர்களை போற்றி கண்ணியத்துடன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். அடுத்து மணமகன் படிச்சிருக்கல தப்பில்லாத திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மருதாடு கிராமம் பீர்க்கங்கரணை சென்னை 63 ஆறுமுகம் மாலதி இணையரின் மகன் வசந்தகுமார் ஆகிய நான் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் பொத்தூர் கிராமம் குன்றத்தூர் மகன் அசோகன் தமிழ்ச்செல்வி இணையரின் மகள் செல்வி மோனிஷா அவர்களை சுய விருப்பத்துடன் முழு மனதுடன் என் வாழ்க்கை துணையராக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை பயணத்தில் இன்பத் துன்பத்திலும் இருவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ்வோம் என உளமாற உறுதி கொள்கிறேன். மாற்றி படிச்சிட்டேன். அவசரம் கையில் கொடுத்து ஸ்கிரிப்டை படிச்சிட்டேன். பெட்ரோல் காய் மாவட்டம் வந்தவாசி வட்டம் மருதாடு கிராமம் பீர்க்கங்கண்ணை சென்னை 63 ஆறுமுகம் மாலதி இணையரின் மகள் வசந்தகுமார் என்னும் நான் எங்களது பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் மூத்தவர்களையும் மதித்து நடப்பேன் என்று பெற்றோர்களை போற்றி கண்ணியத்துடன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். மணமகள் உறுதிமொழி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் பொத்தூர் கிராமம் என் அசோகன் தமிழ்ச்செல்வி இணையரின் மகள் செல்வி மோனிஷா ஆகிய நான் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மருதாடு கிராமம் பீர்க்கங்கரணை சென்னை 63 ஆறுமுகம் மாலதி இணையரின் மகன் வசந்தகுமார் அவர்களை சுய விருப்பத்துடனும் முழு மனதுடனும் என் வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் இருவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ்வோம் என்று உளமாற உறுதியளிக்கிறேன். கப்பு உறுதிமொழி. 2023 டிசம்பர் 14ஆம் நாள் 14/12/23 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மருதாடு கிராமம் பீர்க்கங்கரணை ஆறுமுகம் மாலதி இணையரின் இளைய மகன் வசந்தகுமார், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பொத்தூர் கிராமம் அசோகன் தமிழ்ச்செல்வி இணையரின் மகள் மோனிஷா ஆகிய நாங்கள் இருவரும் இணைந்து பெற்றோர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் மதித்து நடப்போம் என்று பெற்றோர்களையும் போற்றி
கண்ணியத்துடன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்போம் என்று உளமாற உறுதி கூறுகிறோம். டிசம்பர் 14ஆம் தேதி 14/12 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் மருதாடு கிராமம் பீர்க்கங்கரணை மூ ஆறுமுகம் மாலதியினரின் மகன் வசந்தகுமார், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வட்டம் பொத்தூர் கிராமம் அசோகன் தமிழ்ச்செல்வி இணையரின் மகள் செல்வி மோனிஷா ஆகிய நாங்கள் இருவரும் சுய விருப்பத்துடன் முழு மனதுடன் வாழ்க்கை துணைவர்களாக இணைந்துள்ளோம். வாழ்க்கை பயணத்தில் இன்பத் துன்பத்திலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் சமமாக பங்கேற்று இருவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ்வோம் என்று உளமாற உறுதி கூறுவோம். காலகட்டத்தில் விட்டுடுறோம். அதுக்காக வந்து இப்போ இந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் வந்து உறுதி எடுத்துக்கணுன்றதுக்கு தான் மணமகன் மணமகள் எல்லாரும் வந்து பெற்றோர்களை பாதுகாப்போம், கண்ணியத்துடன் மரியாதையுடன் நடத்தும் மூத்தவர்களை அப்படின்றது உறுதிமொழி எடுக்கிறோம். அடுத்த உறுதிமொழி என்ன எடுத்துக்கினாங்கன்னா, மணமக்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் இருவரும் சுய விருப்பத்துடனும் முழு மனதுடன் இந்த மன வாழ்க்கையில் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுடன் வாழ்வோம் என்று இந்த உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க 2 பேரும் சேர்ந்து. அதே மாதிரி உறுதிமொழியை இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த நம்ம இதுவரையும் படித்த உறுதிமொழியுடைய நோக்கம். பெற்றோரை பாதுகாத்தல் மணமகன் மணமகள் அவங்க 2 பேரும் சேர்ந்து உறுதிமொழி. அதே மாதிரி மக்கள் வந்து உறுதிமொழி திருமண உறுதிமொழின்னா 2 பேரும் தனித்தனியாக நாங்கள் 2 பேரும் சுய விருப்பத்துடன் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறோம்னா, அடுத்து 2 பேரும் வந்து நாங்கள் வந்து எல்லா நேரத்திலும் சுய இன்பத்திலும் துன்பத்திலும் நல்ல பங்கேற்று சம பங்கேற்று நல்ல முறையில் இணைந்து வாழ்வோம் என்ற உறுதிமொழி. இதுதான் இப்போ நம்ம இவங்க படித்த 6 உறுதிமொழி. 2 பேரும் தனித்தனியாக உறுதிமொழி, 2 பேரும் சேர்ந்து உறுதிமொழி. ஆக பெற்றோர் பாதுகாப்புக்கும் திருமணத்துக்கும் ஆக 6 உறுதிமொழிகளை நம்ம முன்னால் தந்திருக்கிறாங்க. இவங்க அதே மாதிரி வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தணும். வாங்க சொல்கிறேன் சொல்லுங்கள். இல்லை ஃபுட்டுக்கு கேட்குறேன் 6:30 சொல்லி அவங்க அப்படியே சிவப்பிரியா மணமகன் வசந்தகுமாருடைய அண்ணன் உதயகுமாருடைய மகள். இவர் வந்து தமிழ்ச்செல்வம், நம்ம வசந்தகுமாருடைய அண்ணன் மகன் உதயகுமாருடைய மகன் தமிழ்ச்செல்வம் அவர்கள். ஓகே சார். ஓகே ஓகே நெக்ஸ்ட். தேங்க்யூ. அடுத்த நிகழ்ச்சி வந்து பொண்ணு அழகா மாப்பிள்ளை அழகா, அழகாக இருப்பது இங்கு யாரு யாரு? அதிகாலை அழகா இளமாலை அழகா, இரண்டும் தான் அழகு என்று கூறு கூறு. சொர்க்கத்திலா சொந்தத்திலா நிச்சயமாவது நிச்சயமா எங்கே? சொர்க்கத்திலே சொந்தத்திலே மனசும் மனசும் சேரும் இடம் அங்கே அங்கே. பொண்ணு அழகா மாப்பிள்ளை அழகா, அழகாக இருப்பது இங்கே யாரு யாரு? நான் வந்து மணமக்கள் இது வந்து நம்ம யார் எடுத்து கொடுக்கறத விட மணமக்களுடைய பெற்றோர் எடுத்து கொடுத்தது தான் ரொம்ப சாலத்து இருந்தது. ஒரு மங்கள நான் சூட்டு விழாவில் வந்து அவனுடைய பிள்ளைகளுடைய பெற்றோர்களை விட மிக நல்லா சிறப்பாக இருக்கணும், நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது நிச்சயமாக பெற்றோர்களை தவிர. அதனால் இந்த மங்கள நான் சூட்டு விழா எப்போவுமே பெற்றோர்கள் கையால் வாங்கி தாலி அணிவிச்சுக்கிறது தான் நல்ல நிகழ்ச்சி. இப்போ வந்து இது மங்களநாள் சூட்டு விழா. இப்போ வந்து இதை வந்து எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய அண்ணியார் எல்லாரும் வந்து எடுத்து இதை மணமகன் கையில் கொடுப்பாங்க. வாங்கிக்கலாம்.
நீ பிடிக்கும் நீ மேளா முழங்கட்டும் மெதுவாக தாலி கட்டு ஆல் போல் தழைத்து அருகு போல் வேர் கொண்டு முல்லை போல் பூ பூத்து மனம் வீசி வா. ஓகே மேடம். வந்து மேடம் உங்களுக்கு வந்து இவரை திருமணம் செய்திருந்த முழு விருப்பமாமா? சத்தமா சொல்லுங்க. சம்மதம். உனக்கு இவங்களை திருமணம் செய்திருந்த முழு சம்மதமா? சம்மதம். ரைட். உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோடு சாட்சிகளோடு இந்த திருமண விழாவை மணமகன் இந்த மங்கள நாளை மணமகள் கழுத்திலே அணிவிக்கிறார். முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே. காதலிச்சு சேர்ந்ததா பெத்தவங்க பார்த்ததா யாரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். காதலிச்சு சேர்ந்தாலும் பெத்தவங்க பார்த்தாலும் அன்புள்ள ஜோடி என்றும் நல்லா இருக்கும். ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா சுட்டு சுட்டு சுட்டி தரும் பகிர அட என்ன பிறக்கும். ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் குட்டி குட்டி குறும்புகள் கொண்டு விடும் போது இன்பம் பிறக்கும். ஆண்டுகள் நூறு வாழட்டுமே ஓராயிரம் ஆனந்தம் சேரட்டுமே. வானிலா என்பதா வசிய நிலா என்பதா நாளைக்கு இந்த நிலா என்னவாகும். தனியாக பார்த்த நிலா தலைவனுடன் பார்க்கையிலே தித்தித்து தேன் நிலவாக அர்த்தம் மாறும். ஊடல் அது இனிக்குமா கூடல் அது இனிக்குமா இல்லறத்தில் அலறமாய் இனிப்பதுதான் என்ன என்ன. கூடலிலே ஒரு பாதி கூடலிலே ஒரு பாதி சின்ன சின்ன சண்டையிட்டு செல்லமாக ஒன்று சேர்தல் வேண்டும். ஆண்டுகள் நூறு வாழட்டுமே ஓராயிரம் ஆனந்தம் சேரட்டுமே. மனப்பொண்ணு அழகா மாப்பிள்ளை அழகா அழகாக இருப்பது இங்கே யாரு யாரு. அதிகாலை அழகா இளமாலை அழகா இரண்டும் தான் அழகு என்று கூறு கூறு. சொர்க்கத்திலா சொந்தத்திலா நிச்சயமாவது நிச்சயமா எங்கே எங்கே. மனசும் மனசும் சேரும் இடம்
காரணங்கள் ஏதும் தெரியாமல் நாட்கள் போக கண்டேனே, உன்னிடம் வந்தேன் அந்த நொடியே ஓர் அர்த்தம் சேர்ந்ததே. ஒரு கணம் கூட விலகாமல் உயிரானேன், இறுதி வரை கைகள் நழுவாமல் ஏந்துவேன்.
வானத்தில் ராஜம் மீனிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பொய்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமோ பண்ணாமோ கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமோ வந்தாமோ பேரு சொல்லும் இந்த கொடும்பாரி கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரும் யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமோ வந்தாமோ கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமோ வந்தாமோ பேரு சொல்லும் துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம் மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும் மரம்தான் இடம் கொடுத்த போதும் நன்றான் உயிர் அளித்திடும் இன்னொரு உலகில் நான் வளர்ந்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன்